नाम की महिमा और स्तुति होने पाए। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की आराधना करने के लिए हम यहाँ पर जमा हुए हैं। நாம் நம்முடைய தேவனை ஆராதிப்பதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். हमारी रीति के अनुसार हम परमेश्वर के बारे में जान के आराधना करना अच्छी और मनोहर बात है। நாம் நமது வழக்கத்தின்படியே தேவனுடைய குணாதிசயங்களை ஆராய்ந்து அதை தியானித்த வண்ணமாக நாம் ஆராதனைக்குள்ளாக परमेश्वर के गुणों को समझ करके हम दिल से हम आराधना करना अच्छा है। தேவனுடைய குணங்களை நாம் தியானித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிப்பது நமக்கு जिस परमेश्वर की हम आराधना करते हैं, जिस परमेश्वर को हम इबादत करते हैं, उसके बारे में समझना हमारे लिए बहुत ज़रूरी है। நாம் எந்த தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த தேவனை குறித்து அறிய வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. हम हर रविवार इस बात को समझ करके परमेश्वर हमारे लिए क्या, परमेश्वर हमसे क्या एक्सपेक्टेशन चाहता है, उस बात को हम समझ के आराधना करते हैं। ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். परमेश्वर के गुणों को, परमेश्वर के बारे में हम समझ करके आराधना करते हैं। தேவனுடைய குணங்களை அறிந்து தியானித்து ஆராதனைக்குள்ளாக நாம் कई சொல்கிறோம். बार हमने ये जाना परमेश्वर भला परमेश्वर है, நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் தேவன் நல்லவர் என்பதை. परमेश्वर प्रेमी परमेश्वर है, தேவன் அன்பாக இருக்கிறார், परमेश्वर पक्षपात नहीं करता, தேவன் பட்சபாதம் இல்லாதவர், परमेश्वर हमारे संग संग रहता है। தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். जब कभी भी हम पुकारते हैं, परमेश्वर हमारी प्रार्थना को सुनता है। நாம் கூப்பிடுகிற வேளைகளிலே நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். संकट के समय अति सहज से मिलने वाला परमेश्वर है। நம்முடைய ஆபத்து காலங்களிலே நமக்கு உதவுகிறவராக இருக்கிறார். परमेश्वर के सकारात्मक गुण को हम लोग बहुत बार हम लोग अध्ययन कर चुके हैं। தேவனுடைய நேர்முறையான காரியங்களை குணங்களை நாம் அறிந்திருக்கிறோம். परमेश्वर हमसे गहरा प्रेम करता है, इस बात को हम समझ करके आराधना में गीत को भी गाए हैं। தேவன் நம்மிடத்திலே ஆழமாய் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் हम लोगों ஆராதித்திருக்கிறோம். ने आराधना में इस गीत को गाया कि परमेश्वर जब हम पापी ही थे, जब हम असहाय थे, उसी समय हमें बचाने के लिए तू आया। நாம் இப்படியாக பாடல்களை பாடுகிறோம். தேவனே, நாங்கள் பாவியா இருந்த வேளையிலே உதவுவார் இல்லாத நேரங்களே நீர் எங்களுக்கு உதவி செய்தீர், அன்பு கூர்ந்தீர் என்பதை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். हम पापी होने के चलते हम मृत्यु के दंड के योग्य थे, लेकिन आपने अपना प्रेम को दिखाया। इस बात को समझ करके हमने आराधना किया। நாம் பாவியா இருந்த வேளையிலே, நாம் தண்டனைக்கு யோக்கியமாய் இருந்த வேளையிலே நீர் எம்மிடத்திலே அன்பு கூர்ந்தீர் என்பதை உணர்ந்து நாம் தேவனை ஆராதித்திருக்கிறோம். आज और एक बात को हम समझ करके परमेश्वर के बारे में समझ करके हम आराधना करना भला है। இன்று ஒரு காரியத்தை கூட நாம் அறிந்து அதன்படி நாம் தேவனை ஆராதிக்க கடந்து செல்ல नीति போகிறோம். वचन की किताब उसके 19 अध्याय और 12वें पद से आज परमेश्वर हमसे क्या चाहता है, उस बात को थोड़ा देर मैं आपके सामने में रखना चाहता हूँ। நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் காண்பித்து அதிலே தேவனுடைய ஒரு குணாதிசயத்தை காண்பித்து நாம் அதன்படி அதை தியானித்து ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். इस वचन में हम पढ़ते हैं, இந்த வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். राजा का क्रोध सिंह के गर्जन के समान है, परंतु उसकी प्रसन्नता घास पर की ओस के तुल्य होती है। ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும். यहाँ राजा के गुण के बारे में दो बातें लिखी गई है। இங்கே ராஜாவுடைய குணத்தை, இரண்டு குணாதிசயங்களை பார்க்க முடிகிறது. पहला, जब राजा प्रसन्न होता है वो घास पर के ओस के तुल्य होता है। அங்கே முதல் காரியம் அவருடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும் என்று காணப்படுகிறது. राजा की खुशी जब होती है वो उस ओस के समान होता है जो सूखी हुई घास पर पड़ता है। ராஜா சந்தோஷமா இருக்கிற வேளையிலே அவருடைய குணம் என்பது புல்லின் மேல் பெய்கிற பனி போல் இருக்கிறது. राजा का फेवर उस ओस के समान होता है जो सूखी हुई पत्तियों पर गिरता है। ராஜா பிரியப்படுகிற வேளையிலே அது புல்லின் மேல் பெய்கிற பனியை போல் காணப்படுகிறது. आपको मालूम होना चाहिए, जब किसी भी सूखे हुए घास पे या पत्तियों पर जब ओस गिरता है, उस पत्ती में एक जान, उस पेड़ में एक जान चला आता है। காய்ந்து போன புல்லின் மேல் எப்பொழுது பனித்துளிகள் விழுகிறதோ அந்த நேரத்திலே அது பசுமையான நிலைக்கு வந்தடைகிறதை நாம் பார்க்க முடியும். वो ओस उस पौधे के लिए एक जीवन देने का काम करती है। அந்த பனி என்பது அந்த புல்லிற்கு ஒரு ஜீவனை அளிக்கிறது. वो ओस उसके ग्रोथ का कारण बनती है। அது அந்த புல்லின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. वो ओस उसके फ्लोरिश का कारण बनता है। அது வளர்ந்து செழிப்பதற்கு அந்த பனி காரணமாக இருக்கிறது. जब राजा
राजा प्रसन्न होता है किसी के प्रति, उसका प्रसन्नता होती है, उसके लिए राजा की प्रसन्नता ओस के समान हो जाता है। இப்படியாக ராஜா பிரியப்படுகிற காரியம் இந்த பனிக்கு ஒப்பாக காணப்படுகிறது. लेकिन यहाँ एक और गुण के बारे में हम पढ़ते हैं ஆனால் இங்கே இன்னொரு குணத்தையும் கூட நாம் பார்க்க कि முடிகிறது. राजा का क्रोध सिंह के गर्जन के समान है। இங்கே ராஜாவுடைய கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமம் என்று राजा जब காணப்படுகிறது. क्रोधित होता है वो मृत्यु के समान होता है இங்கே कहते हैं। ராஜா கோபப்படும் பொழுது அது மரணத்துக்கு ஏதுவாக காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். और राजा क्यों क्रोधित होता है? ராஜா ஏன் கோபப்படுகிறார்? वही किंग जो है, क्यों राजा जो है क्रोधित होता है? ராஜா ஏன் எப்பொழுது கோபப்படுகிறார்? मैं आपको कुछ बातों को बाइबल से बताना चाहता हूँ। நான் சில காரியங்களை வேதத்திலிருந்து காண்பிக்க राजा விரும்புகிறேன். का क्रोध होने का कारण क्या है? ராஜா கோபப்படுகிறதுக்கான காரணங்கள் என்ன? आज जब हम आराधना करने के लिए आए हैं, आज जब हम आराधना करने के लिए आए हैं, இன்றைக்கு ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிற நாம் हमें इस बात को जांचने की आवश्यकता இந்த है, காரியங்களை அறிய வேண்டியது, ஆராய வேண்டியது हमें इस அவசியமாக बात को காணப்படுகிறது. समझने की आवश्यकता இந்த है। காரியங்களை உணர வேண்டியது அவசியமாக मेरा காணப்படுகிறது. जीवन क्या हमारे राजा के लिए प्रसन्नता का कारण है? என்னுடைய வாழ்க்கை ராஜா பிரியப்படுகிற வண்ணமாக காணப்படுகிறதா என்பதை क्या அறிய मेरे வேண்டும். जीवन के द्वारा राजा प्रसन्न है, என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக தேவன் ராஜாவானவர் பிரியப்படுகிறாரா? या हम राजा के लिए क्रोध का कारण बने हैं? இல்லை என்றால் ராஜாவுக்கு நான் கோபம் ஊட்டுகிறவனா இருக்கிறேனா? हमारे साथ में मत्ती रचित सुसमाचार उसके 22वें अध्याय को निकालिएगा। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் एक அதிகாரத்தை घटना பார்க்கலாம். को हम यहाँ पर प्रभु यीशु मसीह ने दृष्टांत के रूप में कहा, उसको हम अध्ययन करना चाहते हैं। இங்கே தேவன் இந்த இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. उसके 7वें पद में लिखा हुआ है, 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22 अध्याय उसके 7 पद में மத்தேயு 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். मैं आपके लिए पढ़ना चाहता हूँ। राजा ने क्रोध किया और अपनी सेना भेजकर उन हथियारों को नाश किया और उनके नगर को फूंक दिया। ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். हम इस कहानी को, इस दृष्टांत को अच्छी तरह से जानते हैं। இந்த ஊமைகளை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். क्यों ये राजा क्रोधित हुआ? இந்த ராஜா எதற்காக क्यों इस கோபப்பட்டார்? राजा को गुस्सा आया? இந்த ராஜாவிற்கு ஏன் கோபம் வந்தது? क्यों ये राजा क्रोधित होता है? இந்த ராஜா எதற்காக கோபம் அடைந்தான்? हम लोग इस कहानी को जानते हैं। இந்த கதைகளை, இந்த காரியங்களை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். जब ये लोग राजा के निमंत्रण को अस्वीकार किया, இந்த ராஜாவுடைய அழைப்பை எப்பொழுது நிராகரித்தார்களோ, राजा जिस भोज के लिए लोगों को बुलाना चाहता है, वे लोग आने से इनकार कर दिए। சில நபர்களை ராஜா விருந்திற்கு அழைத்தார், ஆனால் அவர்களோ அந்த அழைப்பை நிராகரித்தார்கள். राजा की बहुत बड़ी हार्दिक इच्छा थी, அவருக்கு ஒரு மிக பெரிதான ஒரு விருப்பம் இருந்தது. राजा की एक बहुत बड़ी मनसा थी ஒரு ஆசை வைத்திருந்தார், कि अपने लोगों के साथ वो भोज करे, அந்த நபர்களோடு சேர்ந்து நான் விருந்து கொண்டாட வேண்டும் என்று अपने लोगों के விரும்பியிருந்தார். साथ वो संगति करे, அவர்களோடு ஒரு ஐக்கியத்தை வைக்க வேண்டும் என்று अपने लोगों के விரும்பியிருந்தார். साथ वो भोज खाए। அவர்களோடு சேர்ந்து நான் விருந்து கொண்டாட வேண்டும் इसलिए என்று उसने விரும்பினார். एक भोज की तैयारी किया, அதற்காக அந்த விருந்தை ஆயத்தப்படுத்தி लोगों को पहले इनविटेशन दिया, அதற்கான அழைப்புதல்களையும் लोगों கொடுத்திருந்தார். को निमंत्रण भेजा, அவர்களை வர வேண்டும் என்று கூறியிருந்தார். और जब भोज तैयार हो गया அந்த விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த तब பொழுது उसने रिमाइंडर भेजा, அவர்களுக்கு மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டினார். उसने अपने दासों को भेजा कि जाके लोगों को बुला लाया जाए। அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அவர்களை அழைத்து வரும்படியாக சொன்னார். लेकिन हम यहाँ पढ़ते हैं लोगों ने इसको अपेक्षा कर दिया, ஆனால் அவர்களோ அதை நிராகரித்தார்கள். लोगों ने इसको आदर नहीं दिया, அதற்கான ஏற்ற மரியாதை கொடுக்கவில்லை. लोग इस बुलाहट को, इस निमंत्रण को रिजेक्ट कर दिए। அந்த அழைப்பை அவர்கள் முற்றிலுமாக நிராகரித்தார்கள். इसलिए राजा बहुत क्रोधित हुआ। இந்த காரணத்து நிமித்தமாக ராஜா ये கோபமடைந்தார். राजा इसलिए बहुत क्रोधित हुआ இந்த ராஜா இப்படியாக கோபமடைந்தார். क्योंकि लोग राजा की संगति में आना नहीं चाहे। அவர்கள் அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய ஐக்கியத்திற்கு வராதது நிமித்தமாக கோபமடைந்தார். ये भोज बार बार नहीं आता है, இந்த விருந்து அடிக்கடி நடக்கிற காரியம் அல்ல. भोज हमेशा नहीं होता है। இது எப்பொழுதும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. लोगों ने राजा के साथ बैठ करके भोजन करने का मौका को खो दिया। ராஜாவோடு சேர்ந்து அமர்ந்திருந்து சாப்பிடு அந்த விருந்து உண்பதற்கான அந்த பாக்கியத்தை இழந்து போனார்கள். कारण क्या था?
காரணம் என்ன? इनकी प्राथमिकताएं बदल गई थी। இவர்களுடைய அந்த முக்கியத்துவம் மாறிவிட்டது. इनको जिस काम के लिए प्राथमिकता देना चाहिए था, इनके जीवन में वो चेंज हो गया था। அவருடைய வாழ்க்கையில எந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் மாற்றி விட்டார்கள். यदि इसी घटना को अब लूका रचित सुसमाचार में पढ़ेंगे, இதே காரியத்தை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் படிக்கும் उसके பொழுது 14वें अध्याय में அதனுடைய 14ஆம் அதிகாரம், वहां पर लोग अपना रीजन को बता रहे हैं। இங்கே அவர்கள் அந்த காரணங்களை கூறுவதை நாம் பார்க்க முடியும். कुछ लोग ने कहा कि मैंने खेत मोल लिया है, ஒருத்தன் சொன்னான் நான் நிலத்தை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். मैं फील्ड में जाना मुझे जरूरी है, நான் நிலத்திலே வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்று मैं சொன்னான். अपने खेत को देखना जरूरी है, என்னுடைய நிலத்தின் காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது என்று मुझे ये சொன்னான். आवश्यकता है कि मैं अपने फील्ड को जा करके देखूं। நான் அங்கே சென்று அங்கே பார்க்க வேண்டிய பணிகள் ஏராளம். कुछ लोगों ने कहा मैंने 5 जोड़े बैल खरीदे हैं, ஒருவன் சொன்னான் நான் எருதுகளை வாங்கி இருக்கிறேன் என்று சொன்னான். मुझे उसको परखना जरूरी है। அவைகளை பார்க்க வேண்டிய காரியம் இருக்கிறது என்று சொன்னான். कुछ लोगों ने कहा मैंने नया नया शादी किया है, ஒருவன் சொன்னான் நான் புதிதாக திருமணமாகி இருக்கிறேன் என்று சொன்னான். मेरा परिवार है, எனக்கு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னான். इसलिए मैं नहीं आ सकता हूँ, ஆகையால் நான் வர முடியாது என்று சொன்னான். इसलिए मैं उस भोज में नहीं आ सकता हूँ। ஆகையால் இந்த விருந்திலே பங்கு கொள்ள இயலாது என்று इन சொன்னான். लोगों ने अपनी प्राथमिकता को चेंज कर दिया। இவர்கள் எல்லாரும் தங்களுடைய காரியத்தின் முக்கியத்துவத்தை மாற்றிவிட்டார்கள். राजा की संगति में आने से इनकार करने का कारण इनकी प्राथमिकताएं चेंज हो गई। ராஜாவின் அழைப்பை மறுப்பதற்கான காரணம் என்ன ஏன் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே வைத்திருந்ததான முக்கியத்துவம், ये फील्ड, ये बिजनेस, ये 5 जोड़ी बैल और नया शादी, नया पार्टनर्स एक दिन में कुछ नहीं बिगड़ सकता था। இவர்கள் காரியம் கொண்டிருந்ததான காரியம், வேலை குறித்ததான காரியம், எருதுகளை குறித்ததான காரியம், குடும்பத்தை குறித்ததான காரியம், இவைகள் எல்லாம் ஒரு நாள் மாறி போகக்கூடும். लेकिन इन लोगों ने एक महत्वपूर्ण संगति को ये छोड़ दिए, खो दिए। ஆனால் இவர்கள் அந்த முக்கியத்துவமான விலையேற பெற்ற அந்த ஐக்கியத்தை இழந்து போனார்கள். इन लोगों ने एक महत्वपूर्ण फेलोशिप को खो दिया, இவர்கள் அந்த மகத்துவபூர்வமான அந்த ஐக்கியத்தை இழந்து போனார்கள். जिसे नहीं खोना चाहिए तो वे खो बैठे, எதை இழந்து போகக்கூடாதோ அதை இழந்து போனார்கள். जिसे नहीं छूटना चाहिए था, खोना चाहिए था, उसको इन लोगों ने खो डाला। எதை விட்டு விடாதிருக்க வேண்டுமோ அவைகளை விட்டு விட்டார்கள். आज हमें थोड़ा देर अपने आप को जांचने की आवश्यकता है। இன்று நாம் நம்மை சிறிது நேரம் ஆராய வேண்டிய அவசியமாக காணப்படுகிறது. क्या मेरा काम, क्या मेरा काम, என்னுடைய வேலையா, मेरा न्यू रिस्पॉन्सिबिलिटी, என்னுடைய புது பொறுப்புகளா, न्यू पार्टनर्स, என்னுடைய புது ஐக்கியமா, मेरी नई जिम्मेवारी, என்னுடைய புது பொறுப்பா, कहीं मुझे अपने परमेश्वर से अलग तो नहीं कर रही, இவைகள் எல்லாம் என்னை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடக்கூடாது, कहीं मुझे उस संगति से दूर तो नहीं कर रही। இவைகள் என்னை தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரித்து விடுகிறதா? कई बार हम अपने कामों में इतने उलझ जाते हैं कि हमें उस संगति से हम अपने आप को दूर कर लेते हैं। अनेक வேளைகளிலே நாம் நம்முடைய வேலை நிமித்தமாக தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தை இழந்து போகிறோம். कई बार हम अपनी जिम्मेवारियों के वजह से हम उस संगति से दूर हो जाते हैं। நாம் நம்முடைய பொறுப்புகளின் நிமித்தமாக தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்திலிருந்து விலகிச் செல்கிறோம். जिन बातों को हमें प्राथमिकता देना चाहिए, ज्यादा प्राथमिकता देना चाहिए, उसको प्राथमिकता ना दे करके हम अन्य ऐसी चीजों को प्राथमिकता देते हैं जिससे हमारी संगति दूर होती है। எவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவற்றிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் எவை தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்குமோ அவற்றிற்கான முக்கியத்துவத்தை அதிகமாக செலுத்துகிறோம். कई बार हम बहाना बनाते हैं, उस संगति से दूर होने के लिए हम बहानों को ढूंढते हैं। சில நேரங்களிலே நாம் சில காரணங்களை கூறி விலகிச் செல்கிறோம். थोड़ा देर हमें सोचने की आवश्यकता है, சில நாம் நம்மை நாமே ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது. थोड़ा देर हमें जांचने की आवश्यकता है, நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய हमारी அவசியம் உள்ளது. प्राथमिकताएं किन बातों के लिए विशेष है, நம்முடைய முக்கியத்துவம் எதற்காக நாம் செலுத்துகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். एक समय हो सकता है प्रार्थना मेरे लिए बहुत मैंडेटरी था, ஒருவேளை நமக்கு ஒரு சமயத்திலே ஜெபம் நமக்கு மிக முக்கியமாக एक காணப்பட்டது. समय बाइबल अध्ययन मेरे लिए मैंडेटरी था, ஒரு சமயத்திலே வேதத்தை தியானிப்பது எனக்கு மிகவும் அவசியமாக காணப்பட்டது. एक समय फेलोशिप मेरे लिए मैंडेटरी था, ஒரு சமயத்திலே ஐக்கியத்திலே பங்கு கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக நான் வைத்திருந்தேன். लेकिन आज काम के वजह से, ஆனால் இன்றைக்கு வேலையின் காரணத்தினால், परिवार के वजह से, குடும்பத்தினாலே,
न्यू रिस्पॉन्सिबिलिटी के वजह புது से பொறுப்புகளின் நிமித்தம் कहीं हमारी प्राथमिकताएं बदल तो नहीं रही है, என்னுடைய முக்கியத்துவம் என்பதை நான் மாற்றிக் कहीं கொண்டிருக்கிறோம். कहीं हम उस संगति से दूर तो नहीं हो रहे, ஐக்கியத்திலிருந்து நான் விலகிச் செல்கிறேனா? कहीं हम उस संगति से हटते तो नहीं जा रहे हैं। நான் ஐக்கியத்திலிருந்து விலகிச் சென்று கொண்டிருக்கிறேனா? हम थोड़ा देर आज सोच करके आराधना करेंगे, இவைகளை ஆராய்ந்து விட்டு நாம் தேவனை ஆராதிக்க अपने வேண்டும். आप को हम जांच करके आराधना இவைகளை करेंगे। நம்மை நாமே சோதித்தறிந்து வண்ணமாக நாம் क्या தேவனை मेरा ஆராதிக்க जीवन வேண்டும். परमेश्वर के प्रसन्न योग्य है? என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ளதாய் क्या காணப்படுகிறதா? हम परमेश्वर के प्रसन्न योग्य जीवन जी रहे हैं, நான் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை தான் வாழ்கிறேனா? या उसकी संगति से दूर हटने के चलते हम राजा के क्रोध का कारण बन रहे हैं? இவையிலிருந்து நாம் விலகிச் செல்கிறதுனால் நான் ராஜாவுக்கு கோபம் ஊட்டுகிறேனா? मूसा एक समय में कह रहा था, மோசே ஒரு நேரம் प्रभु இப்படியாக यदि சொன்னார், आप मेरे साथ में आप आगे नहीं चलेंगे, என்னோடு இருந்து நீர் எனக்கு முன்பாக செல்லவில்லை हम என்று சொன்னார். एक कदम भी आगे नहीं बढ़ सकते हैं। எங்களால் ஒரு அடி கூட எடுத்து முன்வைக்க முடியாது என்று आपकी சொன்னார். संगति के बिना, आपकी उपस्थिति के बिना हम आगे नहीं जा सकते हैं। உம்முடைய சமூகத்தை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்னார். जरूर हमारे लिए जिम्मेवारी बड़ी है, உண்மையா நமக்கு அதிகமான பொறுப்புகள் இருப்பது लेकिन உண்மைதான். आपके बिना मैं कुछ नहीं कर सकता हूँ। ஆனால் அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய दाऊद இயலாது. कहता है कि प्रभु बाहर का 1000 दिन आपकी उपस्थिति में एक दिन बैठना हमारे लिए उत्तम है। தேவனே தாவீது இப்படியாக சொன்னான், வெளியிலே 1000 நாள் பார்வதை பார்க்கலாம் உம்முடைய சமூகத்திலே ஒரு நாள் நலம் என்று தாவீது பாடுகிறதை பார்க்கிறோம். पौलुस कहता है कि मुझे परमेश्वर के प्रेम से कोई भी बातें अलग नहीं कर सकती है। பவுல் இப்படியாக சொல்கிறார், தேவனுடைய அன்பை விட்டு ஒரு காரியமும் எங்களை பிரிக்காது என்று சொல்கிறார். मुझे परमेश्वर के मसीह के प्रेम से कोई भी बातें अलग नहीं कर கிறிஸ்துவின் सकता। அன்பினின்று எங்களை ஒரு காரியம் பிரிக்க இயலாது என்று சொல்கிறான். जरूर हम परमेश्वर की आराधना करने के लिए आए हैं, நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். लेकिन हमें ये सोचने की आवश्यकता है, जांचने की आवश्यकता है कि हमारी प्राथमिकताएं आज परमेश्वर की संगति से कहीं हमें दूर तो नहीं कर रहा। இதை நம்மை நாமே ஆராய வேண்டும். தேவனிடத்திலிருந்து என்னை பிரிக்க காரியங்கள் என்ன என்று ஆராய்ந்து அதிலிருந்து நாம் அதை மாற்றிக்கொண்டு நம்முடைய முக்கியத்துவத்தை மாற்றிக்கொண்டு ஆராதிக்க வேண்டும். परमेश्वर की हार्दिक इच्छा है कि उसके चुने हुए लोग उसके साथ संगति करें। தேவன் இப்படியாக விரும்புகிறார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி परमेश्वर விரும்புகிறார். चाहता है कि अपने लोग के साथ वो संगति करे। தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि उसके साथ वो समय व्यतीत करे। தேவன் விரும்புகிறார் அவர்களோடு கூட நான் நேரத்தை செலவிட வேண்டும் என்று விரும்புகிறார். लेकिन क्या उस निमंत्रण को हम स्वीकार करके उसकी संगति के लिए अपने आप को अवेलेबल हैं? நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நாம் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோமா? दूसरा एक और कारण को मैं आपके सामने में रखना चाहता हूँ। இரண்டாவது ஒரு காரியத்தை வைக்க விரும்புகிறேன். क्यों राजा क्रोधित होता है? ராஜா ஏன் கோபம் அடைகிறார்? मत्ती रचित सुसमाचार उसके 25वें अध्याय மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் और அதிகாரம் उसके 30वें पद में एक और कारण को हम पढ़ते हैं। அதனுடைய 30ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். मत्ती रचित सुसमाचार 25 अध्याय उसके 30वें पद को, यहाँ राजा क्रोधित होकर के इस दास को बाहर के अंधेरे में डालने के लिए आज्ञा दिया। இங்கே ராஜா கோபப்பட்டு தன்னுடைய ஊழியக்காரனை அந்தகாரத்திலே தள்ளும்படியாக ஆணையிடுகிறார். क्यों ये राजा क्रोधित हुआ? இந்த ராஜா எதற்காக கோபப்பட்டார்? हम अच्छी तरह से इस कहानी को जानते हैं, இந்த கதையை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். क्योंकि इसने अपने टैलेंट का सही उपयोग नहीं किया। இந்த ஊழியக்காரன் தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை சரியான விதத்திலே உபயோகப்படுத்தவில்லை. परमेश्वर ने सबको अपनी अपनी सामर्थ के अनुसार वरदान दिया है, அவனுக்கு ஏற்ற வண்ணமாக தாளந்துகளை பிரித்து கொடுத்திருந்தார். और एक एक को उसके सामर्थ के अनुसार वहां पर तोड़े दिए गए थे। அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப தாளந்துகளை பிரித்து கொடுத்திருந்தார். लेकिन इस व्यक्ति ने अपने दिए गए उस वरदान को मल्टीप्लाई करना नहीं चाहा। ஆனால் இந்த நபரோ தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை பெருக்குவதற்கு தவறி போனான். उसने दिए गए इस वरदान को, टैलेंट को उसने मिट्टी में छिपा डाला। தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை மண்ணுக்குள் புதைத்து வைத்து சென்றான். इसने अपने टैलेंट को यूज करने के लिए उपाय नहीं किया। அதை உபயோகப்படுத்துவதற்கான காரியங்களை செய்ய தவறினான். कहीं हम भी जो परमेश्वर ने हमें दिया है उसको
उसको इस्तेमाल करने के लिए बहाना तो नहीं बना रहे। அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான தாளந்தை உபயோகிப்பதற்கு நாம் உபயோகிக்காமல் இருப்பதற்கு காரணங்களை சொல்லிக் கொள்கிறோம். यहाँ पर कोई भी ऐसा नहीं है जिसको परमेश्वर ने सामर्थ नहीं दिया है। இங்கே ஒருவரும் இப்படியாக சொல்ல முடியாது எனக்கு தேவன் எந்த தாளந்தையும் தரவில்லை सभी என்று. को उसके टैलेंट के उसके क्षमता के अनुसार परमेश्वर ने टैलेंट को दिया है। ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு ஏற்ப தாளந்துகளை தேவன் பகிர்ந்தளித்திருக்கிறார். टैलेंट को कहीं हम भी गड्ढे में छुपा तो नहीं रहे। நாமும் நம்முடைய தாளந்துகளை அவனை போல மண்ணுக்குள் புதைத்து வைக்கிறோமா? परमेश्वर ने जो हमारे अंदर में दिया है उसको कहीं हम बेकार तो नहीं कर रहे हैं। தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் எங்கேயும் வீணாக செலவழிக்கிறோமா? कहीं हम उसको मिसयूज या खराब तो नहीं कर रहे हैं। அதை எங்கேயும் வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா? कहीं हम राजा का क्रोध का कारण ना बने। இது நிமித்தமாக நான் ராஜாவுடைய கோபத்துக்கு जब हम ஆளாகிறேனா? आराधना करने के लिए आए हैं, நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற जब வேளையிலே, हम परमेश्वर के सन्मुख में आए हैं, நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற வேளையிலே संगति से दूर करने वाली बातों को हमें जांचने की आवश्यकता है। தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து நம்மை விலக்குகிறதான தூரம் செல்கிறதான காரியங்களை ஆராய வேண்டும். परमेश्वर ने जो सामर्थ दिया उसको भी हमें जांचने की आवश्यकता है। தேவன் நமக்கு தந்திருக்கிறதான அந்த பலன், நமக்கு தந்திருக்கிறதான காரியங்களை ஆராய வேண்டும். कहीं हम अपने उस टैलेंट को बेकार तो नहीं कर रहे हैं। நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தாளந்தை வீணாக்குகிறேனா என்று பார்க்க வேண்டும். परमेश्वर ने हमें उस टैलेंट को दिया है ताकि हम उसको मल्टीप्लाई करें। தேவன் நமக்கு தந்திருக்கிறதான தாளந்துகளை பெருக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. जब हम उसको मल्टीप्लाई करेंगे परमेश्वर के लिए प्रसन्नता का कारण बनेगा। நாம் அதை பெருக்குகிறதான வேளையிலே தேவன் அதிலே பிரியப்படுகிறவரா இருக்கிறார். जब हम उसको बहाना करने की कोशिश करेंगे हम कहीं गुस्सा का कारण बनेंगे। அதை விட்டு செல்வதற்கான காரணத்தை உருவாக்குற வேளையிலே தேவனுடைய ராஜாவின் கோபத்துக்கு ஆளாகிறோம். प्रभु हमें सहायता करने पाए। தேவன் நமக்கு உதவி செய்வாராக. परमेश्वर ने जो दिया है उसको हम इस्तेमाल उसको बढ़ाने के लिए परमेश्वर हमें मदद करने पाए। தேவன் நமக்கு தந்திருக்கிறதான தாளந்துகளை பெருக்குவதற்கு தேவன் நமக்கு உதவி புரிவாராக. एक और बात को बोल करके मैं आराधना में ले चलना चाहता हूँ। ஒரு காரியத்தை கூட சொல்லிவிட்டு நாம் தேவனை ஆராதிக்க சொல்ல कब போகிறோம். हमसे गुस्सा होता है? வேற எந்த காரியத்திற்காக ராஜா நம்மிடத்திலே जब हम अपने கோபப்படுகிறார்? हाथों में दी गई जिम्मेवारियों को सही ढंग से निर्वहन नहीं करते हैं। தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிற பொறுப்புகளை சரியான விதத்திலே கையாளாமல் இருக்கும் பொழுது கோபப்படுகிறார். समाचार 24 अध्याय और उसके 45 पद से 51 पद में एक कहानी को हम पढ़ते हैं। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 45 to 50 45 இருந்து 50ஆம் வசனம் வரை. इस कहानी में हम पढ़ते हैं परमेश्वर की राजा ने इस व्यक्ति ने अपने दास को विश्वास योग्य समझ करके जिम्मेवारी को दिया। இங்கே இந்த ஊழியக்காரனுக்கு தன்னுடைய எஜமான் அவனை நம்பி, அவன் உண்மையுள்ளவன் என்று நம்பி அவனுக்கு अनेक காரியங்களை கொடுத்தார். लेकिन ये विश्वास योग्य समझ करके दिया गया लेकिन विश्वास योग्य नहीं रहा। அவன் உண்மையுள்ளவன் என்று நம்பி அந்த எஜமான் காரியங்களை ஒப்படைத்தார். ஆனால் அவனோ அப்படி இருக்கவில்லை. अपने हाथों में दी गई जिम्मेवारियों को सही ढंग से निर्वहन नहीं किया। அவன் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்ட காரியங்களுக்கு அவன் உண்மையுள்ளவனாக இல்லை. अपनी दी गई जिम्मेवारियों के प्रति लापरवाह रहा। அவன் அந்த காரியங்களிலே அவன் உண்மையற்றவனாக காணப்பட்டான். इस अनुग्रह को वो तुच्छ समझा। இந்த காரியங்களை அவன் துச்சமாக எண்ணினான். आज परमेश्वर हमारे ऊपर भरोसा करके हमें कुछ जिम्मेवारियों को दिया है। தேவன் இந்த நாட்களிலே நம்மை நம்பி நம்முடைய கரங்களிலே अनेक பொறுப்புகளை தந்திருக்கிறார். क्या हम अपनी दी गई जिम्मेवारियों को परमेश्वर की इच्छा के अनुसार निर्वहन कर रहे हैं? நாம் நம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை தேவன் விரும்புகிற வண்ணமாக கையாளுகிறோமா? क्या हम लापरवाह हैं? இல்லை என்று சொன்னால் நாம் ஒழுங்கீனமா இருக்கிறோமா? दी गई जिम्मेवारियों के प्रति लापरवाही के साथ जी रहे हैं। நாம் நம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளிலே ஒழுங்கீனமாக காணப்படுகிறோமா? जब हम उस जिम्मेवारी को अच्छे ढंग से करेंगे परमेश्वर हमें इनाम देगा, शाबाश कहेगा। நாம் நம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை நேர்த்தியான விதத்திலே கையாளுவோமானால் தேவன் பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். हम उस लापरवाही से करेंगे जरूर हम परमेश्वर के लिए क्रोध का कारण बनेंगे। ஆனால் ஒழுங்கீனம் உள்ளவர்களாக நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் ராஜாவின் கோபத்திற்கு ஆளாகுவோம். हम आज की आराधना में अपने आप को थोड़ा देर जांचने जा रहे हैं। நாம் இந்த காலை வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து அறிய போகிறோம். राजा के लिए मेरा जीवन प्रसन्नता का कारण है या राजा के लिए हम क्रोध का कारण है? நான் ராஜாவுக்கு பிரியமுள்ளவனாக காணப்படுகிறேனா
இல்லை கோபமூட்டுகிறவனாக காணப்படுகிறேனா? ऐसी कौन सी ऐसी बात है जो हमें उस संगति से हमें दूर करता है? எந்த காரியம் என்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது? कौन सी ऐसी बातें हैं जो परमेश्वर की उपस्थिति से परमेश्वर की उपस्थिति में आने में हमें रोक के रखा है? எந்த காரியங்கள் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தை உணர்வதிலிருந்து என்னை தடுத்து விடுகிறது? ऐसी कौन सी जिम्मेवारी है जो हमें परमेश्वर के संगति में आने से रुकावट का कारण बन रहा है? எந்த காரியங்கள் எந்த பொறுப்பு என்னை தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு என்னை தடுக்கிறது? परमेश्वर इंतजार करता है, தேவன் காத்து கொண்டிருக்கிறார். परमेश्वर संगति के लिए इंतजार करता है। தேவன் அவருடைய ஐக்கியத்திலே கடந்து परमेश्वर வரும்படியாக चाहता है காத்து கொண்டிருக்கிறார். परमेश्वर चाहता है कि अपने लोगों के साथ वो भोज खाए, தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் விருந்து உண்ண ஆயத்தமா இருக்கிறார். अपने लोगों के साथ आनंद मनाए, தேவன் தன்னுடைய ஜனங்களோடு கூட ஐக்கியமாக சந்தோஷமா இருக்க अपने விரும்புகிறார். लोगों के साथ संगति करे। தன்னுடைய ஜனங்களோடு ஐக்கியத்திற்காக आइए हम थोड़ा देर प्रार्थना करें, நாம் கொஞ்ச நேரம் நாம் थोड़ा देर ஜெபிக்கலாம். हम परमेश्वर के सन्मुख में आए। நாம் நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். राजा का क्रोध सिंह के गर्जन के समान है, ராஜாவுடைய கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். परंतु उसकी प्रसन्नता घास पर के ओस के समान है। ஆனால் அவருடைய தயையோ புல்லின் மேல் பெய்கிற பனி போல் இருக்கும்.